இரத்த கொதிப்பு முதலமைச்சருக்குல்ல, அவர் சொல்கிறாரு இரத்த கொதிப்பு எதனால் வரும் அப்படிங்கிறாருன்னா, அளவுக்கு மீறி அதிகார குவியல் இருந்தால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பு வரும் அப்படிங்கிறாரு. அப்போ மோடிஜிக்கு இரத்த கொதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அளவுக்கு அதிகமாக அதிகாரம் குவிஞ்சால் மத்திய அரசுக்கு இரத்த கொதிப்பு, மாநிலத்துக்கு இரத்த சோகை வந்துடும். இது வந்து பார்த்தோம்னா யார் சொன்னது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரஞ்சித் சிங் சர்க்காரியா, RS சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய 1983 போட்டாங்க. ஏன் 83 அப்படி ஒரு கமிஷன் போகணும்னா, 77 முதல்ல காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 9 காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கலைச்சி விட்றார், 356 பயன்படுத்தி கலைச்சி விட்றார். ஏன்னு சொன்னால் எலெக்ஷனில் நாங்கள் தானே ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி 1980 இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்களும் ஒரு 9 கவர்மெண்ட்டை கலைச்சி விட்றாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களும் அதே காரணம் சொல்கிறாங்க. இப்படியே கலைச்சி விளையாடவும் மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராயதுக்காக சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய 2 மெம்பர் சிவராமன், SR சென்னு. முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த ரெக்கமெண்டேஷன் 247, அதில் 180 ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்திட்டாங்க. பொதுவாக கமிஷன் போடுவோம், ரிப்போர்ட் வாங்குவோம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இதில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 263 அதன்படி இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் அமைச்சது. அடுத்தது 356 லாஸ்ட் ரிசார்ட், கடைசி புகலிடமாக பயன்படுத்தணும்னு இவர் சொன்னது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டாச்சு. அடுத்தது IAS IPS IFS போன்ற ஆல் இந்தியா சர்வீஸ் அதை வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இதே நம்ம போட்ட ராஜமன்னார் குழு அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ எஞ்சிய வரி விதிப்பு அதிகாரம் பார்லிமெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்ற ரெசிடரி பவர்ஸ் பொதுப்பட்டியலில் போடணும் அப்படிங்கிறார். பொதுப்பட்டியலில் போட்டால் 2 பேருக்கும் அதிகாரம் இருக்குது. அப்புறம் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டாபிக்கு, மாநில மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கலைன்னா என்ன காரணம் சொல்லணும் அப்படிங்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம போட்ட கமிஷன் ராஜமன்னார் கமிட்டி 69 இருக்கிற 2 மெம்பர் சந்திரா ரெட்டி, லட்சுமணசாமி. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட கமிஷன் குரியன் ஜோசப். 2 மெம்பர் பார்த்தோம்னா நாகநாதன், அசோக் வர்தன் செட்டி 2025. தேங்க்யூ.